Hello guys, welcome to question of the day. இன்னைக்கு நம்ம changes around usல இருந்து ஒரு factor affecting question பார்க்கலாம். So let's start the question. Explain the factors determining the chemical changes. So மொத்தம் நம்மளுக்கு 2, 4, 6 factors இருக்கு. So ஒவ்வொரு factorsையும் நம்ம detailing-ஆ பார்த்திடலாம். First one, contact in physical process. So இந்த chemical reaction நடக்கும்போது physical state of the reactant மாறும். அப்போ ஒரு solid object-ஐ நீங்க heat பண்றீங்க, அது லிக்விடா மாறுது, அது ஒரு பிசிக்கல் சேஞ்ச், இட்ஸ் நாட் அ கெமிக்கல் சேஞ்ச். ஏன்னா அங்க இருக்கிற சேம் ரியாக்டன் கண்டிப்பா லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்கு. கரெக்ட், ரைட்? அப்போ சேம் ரியாக்டன் சேம் ப்ராடக்டா இருக்கு, ஒன்லி சேஞ்சஸ் இன் ஸ்டேட் மட்டும்தான் நடந்திருக்குன்னா அது பிசிக்கல் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு H2 plus O2 இது ரெண்டுமே வந்து கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கு அண்ட் இட் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு H2O, அது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ பிசிக்கல் ஸ்டேட் என்ன இருக்கு? மாறி இருக்கு. எதனால? அங்க ஒரு ப்ராசஸ் நடக்கிறனால. அந்த ப்ராசஸோட பேர் என்னது? கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்க ட்ரை வுட் எடுத்து ஃபயர் பண்றீங்க. ஓகே, ஸோ ஃபயர் பண்ணும் போது என்ன ஆகும்? ஸோ அது வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும் அண்ட் வுட்ல இருக்கிற கார்பன் அண்ட் தென் அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜன், ஸோ அது என்னவா சேஞ்ச் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடா மாறுது. அப்போ ஈக்குவேஷன் என்ன கொடுக்கலாம்? C plus O2 gives CO2. ஸோ இங்க சாலிடா இருக்கிறது நம்மளுக்கு கேஸா மாறி இருக்கு. இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஆனா இதுவே பிசிக்கல் சேஞ்சுன்னு சொன்னீங்கல்ல, what is physical change? H2O solid is becoming an H2O in the liquid state. இதை நான் என்னன்னு சொல்லலாம்? It is a physical change. அப்போ இங்க வந்து ஸ்டேட் மாறி இருக்கு, அப்போ நான் இது கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லணும்னா கிடையாது. ஏன்னா ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க, சேமா இருக்கு. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னா கண்டிப்பா ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் மாறி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஸ்டேட்ல எடுக்கும்போது இட் வில் ஈஸிலி ரியாக்ட். சாலிடா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. பட் இதுவே நீங்க லிக்விடா மாத்திட்டீங்க ஆர்எல்ஸ் கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்குன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ தட் ரெண்டு ரியாக்டன்ட் வந்து ஈஸியா இன்ட்ராக்ட் ஆயிட்டு நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைச்சிரும். ஓகே, ஸோ வென் மில்க் இஸ் மிக்ஸ்டு வித் காஃபி, அப்போ அங்கே டிகாஷன் கிடைக்குது. கரெக்ட், ரைட்? விச் மீன்ஸ் நம்மளுக்கு ஒரு கலர் சேஞ்சஸ் நடக்குது. அந்த கலர் சேஞ்சஸ்மே எதனால தான்? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். அதே மாதிரி நம்ம ஒரு ரெண்டு ரியாக்டன்ட்டை மிக்ஸ் பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் அ நியூ கலர் அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அண்ட் கெமிக்கல் சேஞ்ச். ஓகே, எஸ், இதை பற்றி நிறைய ரியாக்ஷன்ஸ் நீங்க படிப்பீங்க ஹையர் கிளாஸஸ்ல. நவ் லெட்ஸ் கம் டு த எலக்ட்ரிசிட்டி, தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே, ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு எனர்ஜி வேணும், ரைட்டா? அந்த எனர்ஜி வந்து என்னவா இருக்கலாம்? எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம், ஹீட்டா இருக்கலாம். நீங்க எலக்ட்ரிசிட்டி வச்சு ரியாக்ஷன் பண்ண முடியும். ஓகே, ஜென்ரலா இதோட பேரு எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த ப்ராசஸ் இஸ் கால்ட் எலக்ட்ராலிசிஸ். ஸ்பெசிஃபிக்கா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்க வாட்டர் எடுத்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும் போது அந்த வாட்டர்ல இருக்கிற ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் செப்பரேட் ஆகும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் எலக்ட்ராலிசிஸ். அண்ட் வாட் இஸ் தெர்மாலிசிஸ்? ஹீட் அப்ளை பண்ணீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் தெர்மாலிசிஸ். ஓகே, ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா CaCO3 which is limestone. ஓகே, சுண்ணாம்பு மாதிரி. ஓகே, எஸ். ஸோ இந்த லைம்ஸ்டோன் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஹீட் கொடுக்கும் போது திஸ் வில் பிகம் அண்ட் கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க, கரெக்டா? அதனால தான் இது நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எலக்ட்ரிசிட்டி முடிஞ்சது, ஹீட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் யாரு? லைட். லைட்டுக்கு இன்னொரு வேர்ட் நீங்க என்ன சொல்லுவீங்க? we can say it is a photo, right? அப்போ லைட்டை யூஸ் பண்ணி பண்ற ரியாக்ஷனை நம்ம என்னன்னு சொல்றோம்? photosynthesis அப்படின்னு சொல்றோம். ஓகே, அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன ரியாக்ஷன்னா AgBr AgCl2 வச்சு பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் a symbol of light, Hnu. ஓகே, ஸோ அப்போ Ag plus Br2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்க ஈவன் சன்லைட் கூட எடுக்கலாம். ஓகே, ஸோ பெஸ்ட் அகைன் கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன சொல்லலாம்? photosynthesis. that is actually a chemical process, கரெக்டா? ஸோ இன் விச் லைட் எனர்ஜி என்ன இருக்கு நம்மளுக்கு? ஸோ அப்சார்ப் பண்ணி எங்கிருந்து? ஃப்ரம் த சன், அது வந்து பிளான்ஸுக்கு போயிட்டு அந்த பிளான்ஸ் என்ன பண்ணிருக்கு? ஸோ இட் இஸ் கன்வெர்ட்டிங், ப்ரிப்பேரிங் த ஸ்டார்ச் ஃப்ரம் த கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஸ்டார்ச்சை ப்ரிப்பேர் பண்ணுது ஃப்ரம் த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் வாட்டர். கரெக்ட், ரைட்? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபோட்டோ சிந்தசிஸ் சொல்லலாம். ஆர்எல்ஸ் நீங்க போட்டோவை யூஸ் பண்ணி which means லைட்டை யூஸ் பண்ணி ஒரு காம்பவுண்டை பிரேக் டவுன் பண்ணீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் போட்டோலிசிஸ்.
ஓகே காம்பவுண்டை பிரேக் டவுன் பண்ணும்போது ஃபோட்டோலிசிஸ். அண்ட் த லாஸ்ட் ஃபேக்டர் இஸ் ஆக்சுவலி அ கேட்டலிஸ்ட். ஸோ கேட்டலிஸ்டோட ரோல் என்ன அப்படின்னா ஜென்ரலாக ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஓகே இப்போ நீங்களா ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க, அந்த இட் இஸ் டேக்கிங் இன் டூ மச் ஆஃப் டைம், பட் இதுவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அப்போ நீங்கள் ஈஸியாக அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட், ரைட்? ஸோ கேட்டலிஸ்டோட ரோலுமே அதான். கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும், ஒரு ரியாக்ஷனை ஃபாஸ்ட் பண்ணும். ஓகே அப்போ கேட்டலிஸ்ட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் த கெமிக்கல் ரியாக்ஷன். எங்கே நடக்குது? ஸோ இஃப் யூ செக் வனஸ்பதி கீ ஆர் இல்ஸ் டால்டா, ஓகே நீங்கள் வந்து ஒரு சீப் கீன்னு சொல்லலாம். ஓகே கீ இஸ் காஸ்ட்லியர். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ காஸ்ட்லியர், ரைட்? ஸோ ஃபைன்லி டிவைடட் நிக்கல் யூஸ் பண்ணி தான் இந்த டால்டாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகும், அந்த நிக்கல் யூஸ் பண்ணும்போது நிக்கல் ஆக்ட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட். இங்கே நிக்கலோட வேலை என்னது, இட் ஆக்ட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட். ஸோ ரியாக்ஷனை ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணிடும். ஓகே ஸோ தட்ஸ் ஆல். இந்த 6 ஃபேக்டர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஹையர் கிளாஸஸில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே அண்ட் read this question and comment, write the answer in the comment box. Okay, if you like this video, don't forget to give like and subscribe our channel. So bye bye, நம்ம next question of the day la meet பண்ணலாம். Thank you.